ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். மும்பையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னடா தாக்குதல்னா என்ன, குண்டுகுது போட்டாங்களா, வெடிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை, பாம்பு போட்டாங்களா கிடையாது. இது சாதாரணமான ஒரு தகவல் தான். ரொம்ப பெருசாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம நடிகர் சைஃப் அலி கான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவில் வந்து பூந்து அவர் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னாவே பிரபலங்களில் சில பிரபலங்கள் வந்து தாக்குதல் நடத்திகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் மும்பையில் வந்து கேட்கவே வேணாம், ரொம்ப பெரிய பிரச்சனையாக அது போயிட்டுருக்கு. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நடிகர் சல்மான் கான் அவர்களை வந்து பினோத் ஜோயா ஒருத்தர் பெரிய தாதா அவர் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1998 ஒரு மான் வேட்டையில் சம்மந்தப்பட்டிருக்காரு. நடிகர் ஷூட்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க ஸ்பாட்டில் வந்து ஒரு மானை கொண்டுட்டு தான் அப்போது பழைய வழக்கு, அது வந்து விடுதலையாகி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த இது கொண்டது எங்களோட குலதெய்வம் தான், நாங்கள் வழிபடுற சாமி தான் அந்த மானை கொண்டதுனால நாங்கள் அவரை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால சல்மான் கான் சார் வீட்டில் வந்து 2 தடவை துப்பாக்கிகளால் தாக்குதல்லாம் நடத்தியிருக்காங்க. அதுலேருந்து அவர் பாடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா கொடுத்துட்டு வளர்த்தி ஒரு 2 பேர்த்த வச்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் ஹை செக்யூரிட்டி போட்டு தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பால்கனியெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் ஷீட்டால் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 காரையும் மாற்றிட்டாரு. இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல்னு வச்சுக்கங்களேன், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்சிபி எம்எல்ஏ ஒருத்தர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்பாட்லேயே கொண்டுட்டாங்க. அவர் பிரபலமான ஒரு குறிப்பாக பாலிவுட்டில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர். அவரையும் அது மாதிரி தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான் அவர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சைஃப் அலி கான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஆக்டர், சாதாரண ஹிந்தி ஆக்டர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்புலம் இருக்குது. பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மன்சூர் அலி கான் பட்டோடி, அவர் வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவர் தான். அவர் வந்து இந்திய கிரிக்கெட் வீரராகவும் இருந்திருக்காரு. அவங்க அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி சப்னோ கி ராணி தப் ஆயேகி தோ ஆயி ருக்கு மஸ்தானி தப் ஆயேகி தோ அப்படின்னு ஒரு ஹிந்தி பாட்டு வரும். அந்த ஹிந்தி பாட்டில் வர ஹீரோயின் அவங்க தான், ஷர்மிளா தாக்கூர். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்கிறது கூடுதல் தகவல். அவர்களுக்கு பிறந்தவர் தான் இந்த சைஃப் அலி கான். இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் ஒரு பாலிவுட்டில் கொஞ்சம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. நம்ம சைஃப் அலி கான் வந்து பல்வேறு ஹிந்தி படங்கள், கல்கூனாஹோ இப்படி நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிட்டு வந்தார். வந்து ஹிந்தியில் ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருந்தார். அவர் ஆல்ரெடியே அவருக்கு 2 மேரேஜ். ஒரு மேரேஜில் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்தது தான் அந்த சாய்ரா அலி கான், ஒரு பையன் இருக்காங்க. அப்படி மட்டும் இருந்து ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்களோட பழக்கம் ஏற்பட்டு, அதாவது என்ன கரீனா கபூரோட ஒரு பழக்கம். அவங்களோட 2-3 படம் நடித்தார். காபில் இந்த மாதிரி படம்லாம் நடித்தார். தங்ஷன் நினைக்கிறேன். அந்த 2 படம்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பேர் ஆகி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கரீனா கபூரும் சைஃப் அலி கானும். அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. இப்போ அந்த இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பிரபலமாக இருக்கிற சமயத்தில் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு சரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆதி புருஷ படத்துலையும் சரி, அதுக்கப்புறம் தேவரா அப்படிங்கிற படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவர் நிலமை வந்து கொஞ்சம் டல்லாக போய்ட்டு தான் ஒரு வில்லனாக கேரக்டர்லாம் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிரபலமாக இல்லாமல் ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிட்ருக்காரு. இப்படி இருக்கிறதுனால மும்பை பாந்திராவில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில், அதாவது 7வது ஃப்ளோரில் இருக்கார். அந்த இதே பார்க்கிங் பண்ண இடமே பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஏரியாவே பார்த்திங்கன்னா ஹைலி செக்யூரிட்டி தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கேட்லாம் அவைலபிள் வச்சுருக்காங்க. எங்கேயுமே சாதாரணமாக உள்ளார நுழைஞ்சிட முடியாது. அந்தளவுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து செம கன்னாக இருக்கக்கூடிய இடத்துலையே உள்ளார பூந்து, அதுவும் 7வது மாடியில் இருக்கக்கூடிய சைஃப் அலி கானை போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வந்து வழிப்பறி சம்பவமாக மட்டும், ஏதாவது திருட வந்தவங்க மட்டும் நினைக்க முடியாது. இது வந்து வேற ஒரு தாக்குதலாக இருக்கலாம். இது வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா மும்பையில் இப்போ திரும்பவும் அரசு பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய இது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ தான் சிசிடிவியில் பிடிச்சதில் அவரோட புகைப்படத்தை கண்டுபிடிச்சாங்க, வச்சுட்டு எடுத்துட்டாங்க, ஃபோட்டோ எடுத்து இப்போ தான் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்னும் நல்லா அவர் யார், எதுக்கு பண்ணார் அப்படிங்கிற ரீசன் வந்து எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும். இதே மாதிரி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு எங்கள் சேனல், அதாவது எங்கள் சேனல்னால் நம்ம சேனல் பெஞ்ச் டாக்கோட இணைஞ்சிருங்க. அதுவரையிலும் உங்களது விடைபெறுவது உங்கள் சுரேந்தர். நன்றி, வணக்கம்.